அது என்னது ஒரு இது 5 இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னது இன்னைக்கு வந்து வீடு க்ளீன் பண்ண வந்திருக்கோம். அதுக்காக வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீடு க்ளீன் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ வந்து அடுத்த ஈவினிங்கும் கண்டினியூ ஆகும். ஏன்னா வந்து இப்போ வந்து பாப்பா வச்சுட்டு க்ளீன் பண்ண முடியாது, ரூம் ஸ்ப்ரே இருக்கும் எல்லாம் இருக்குன்றதுனால மத்தியானம் எனக்கு லஞ்ச் டைம் விடுறதுனால வந்து க்ளீன் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் முக்கியமாக பால் காய்ச்சல் வந்து நாங்கள் நாளைக்கு காலையில் விடிய காலையில் காய்ச்சோம் 3 மணிக்கு மேலே. அவங்களும் வேலைக்கு போகணும், எனக்கும் 10 மணிக்கு கிளாஸுக்கு போகணும். வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப லீவ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடு பால் காய்ச்சறதுக்கு யாருமே லீவ் போடலை. அதனால் வந்து வீடு பால் காய்ச்சிட்டு அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறது மணிக்கு. இப்போ என்னன்னா வீடு நாளைக்கு பால் காய்ச்சிரும், அதனால இன்னைக்கு க்ளீன் பண்ணாதானே அப்படியே இருக்கும். 2-3 நாளைக்கு முன்னாடியே பாலை காய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா வீடு ஃபுல்லாக திருப்பியும் தூசி ஆயிரும். அதனால வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ண போகிறோம் நாங்கள். அதுதான் இந்த வீடியோ. அதுக்கடுத்து ஈவினிங் வருவோம். எதுக்குன்னா நாளைக்கு காலையில் 3 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வர்றதுனால தேவையான பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால வந்து ஈவினிங் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து இந்த அடுப்பு, பால் செட்டு, அப்புறம் இந்த சாமி கும்பிட்றதுக்கான திங்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் நாங்கள் இங்கே வச்சுட்டு திருப்பியும் போயிட்டு நாளைக்கு காலையில் இங்கே வருவோம். அதுதான் இந்த வீடியோ. வீடு பால் காய்ச்சுற வீடியோ வந்து நான் தனியாக தான் அப்லோட் பண்ணுவேன். இது வந்து வெறுமனே வீடு க்ளீனிங் வீடியோவும் ஈவினிங் வந்து நாங்கள் திங்ஸை வைக்கிற வீடியோவும் தான். அவ்வளோதான். வீடு எப்படி க்ளீன் பண்ணோன்றதை பார்ப்போம். வீடு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. என்னன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியாச்சு, விளக்குமாறு போட்டு கூட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாப் ஃபுல்லாக கம்ஃபர்ட்டு, டெட்டாலு எல்லாம் போட்டு தொடச்சி விட்டாச்சு, நல்லா வாசனை வர அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தோம். அதனால ஒரு மாதிரி புது வீட்டு ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்மெல் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஸ்ப்ரே ஃபுல்லாக அடிச்சு விட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். திருப்பி ஈவினிங் வருவோம். வர்றப்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், நாங்கள் வந்து இப்போ தான் ஈவினிங் போல் வந்தோம் புது வீட்டுக்கு. என்னென்னா எல்லாத்தையும் வரப்போ வாங்கிட்டு வரக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று நான் அவங்களும் மட்டும் பாப்பா வச்சுட்டு பண்ண போகிறோம். இதில் எனக்கு எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியல. உண்மைக்கே உங்களுக்கு இது தப்புமா அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பானை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இது எதுக்குன்னா வீட்டுக்குள்ளே வரப்போ பால் காய்ச்சறப்ப நிறைய பானை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு 25 லிட்டர் தண்ணி கேனும் வீட்டுக்கு வந்தது. உடைக்க கூட இல்லை, அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. காலையில் உள்ளே வரப்போ இதில் தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு பானை. அதுக்கப்புறம் இது வந்து பால் காய்ச்சறதுக்கு, இது வந்து பால் ஆற்றுறதுக்கு. அதுக்கடுத்து வந்து எனக்கும் அவங்களுக்கும் கப்பு. அதுக்கடுத்து வந்து பாப்பாவுக்கு நம்ம பால் டப்பாவில் இல்லை டம்ளரில் கொடுத்துக்கலான்னு எங்களுக்கு மட்டும் கப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து சாமி ஃபோட்டோ. இப்போதைக்கு காமனாக புது ஃபோட்டோலாம் வாங்கலை, வீட்டில் இருந்த ஃபோட்டோ தான். இப்போதைக்கு காமனாக எல்லா சாமியும் இருக்கிற ஃபோட்டோனால் இது தான் இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு காலையில் தூக்கிட்டு வரதுனால இதை லாஸ்ட்டாக கூட சொல்கிறேன், இது இப்போதைக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து பால் சட்டிக்கு, அடுப்புக்கு, பானைக்கு இதுக்கெல்லாம் சந்தனம் வைக்கிறதுக்காக கருப்புசாமி கோயில் சந்தனம் இருந்துச்சு வீட்டில். வாங்கணுமேனு யோசிச்சிட்டே இருந்தேன். இது அப்போ தான் கண்ணில் பிடிச்சி சரி சாமி சந்தனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன ஜாமான்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்றதுக்காக இண்டக்ஷனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் மட்டும் பால் காய்ச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தட்டு ஒரு 5 இது வைப்பாங்க எனக்கு. நான் அங்கே இப்போ நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் தான் எனக்கு தெரியுமே இப்படி ஒன்று இருக்குன்னு. அதனால் ஒரு தட்டில் கல்லுப்பு, சீனி, மஞ்சள் கிழங்கு வைப்பாங்க. என்கிட்ட வந்து மஞ்சள் பொடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தேவையானதே ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி ஒன்று. அதுக்கப்புறம் நவதானியத்தில் வந்து பாசி பயறு, அப்புறம் பருப்பு வகைகளில் துவரம் பருப்பு. இது 3 வந்து 5 தட்டில் கொட்டி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து சாம்பிராணி, பத்தி, சூடம், அப்புறம் விளக்கு குத்துற எண்ணெய், தீப்பெட்டி, குங்குமம், திருநீர், இது திரி, அப்புறம் இந்த சந்தனம், இதெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது கொஞ்சம் நான் 3 மணிக்கு பாப்பாவை தூக்கிட்டு வர்றதுனால முழிச்சிருப்பாங்களா தூங்குவாங்களான்ற ஒரு ஐடியாவும் இல்லை. அந்நேரத்தில் இது வரைக்கும் பாப்பாவை தூக்கிட்டு போனது கிடையாது. அதனால் சரி எடுத்துகிட்டு வருவோம். தூக்கிட்டு வந்து ஃபேன், காலையில் ஒரு சின்ன ஃபேன் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கோம். ஒரு வேளை தூங்குனாங்க எந்திரிக்கவே இல்லை அப்படின்னா சரி இதை விரித்து போட்டோம், நல்லா 4ஆக மடித்து போட்டோம்னா நல்லா குட்டி மெத்த மணியே இருக்கும் பாப்பாவுக்கு. அதனால் இப்போ அந்த ஃபேனை வச்சு அந்த மெத்தையை இந்த பெட்ஷீட்டை போட்டு பாப்பாவை போட்டோம்னா நம்ம ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட தான் இருப்போம். அந்த 3/4 மணி நேரம் நான் தூங்கினாங்கன்னா திருப்பி பாப்பாவை தூக்கிட்டே போயிடலாம்ல. அந்நேரத்தில் அவங்கள எழுப்பி எதுக்கு போட்டு அவங்கள கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் விட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. அதனால் தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் அந்த பெட்ஷீட் எடுத்து வந்திருக்கேன். இன்னும் வேறு என்னென்ன நான் வீட்டிலேருந்து நாளைக்கு காலையில் வரப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, இந்த என்னது காமாட்சி விளக்கு, அதுக்கப்புறம் சூடம், திருநீர், தீபாரதனை காமிக்கிறதுக்கு தட்டு, அதுக்கப்புறம் பெல்லு, அப்புறம் பூவும் பாலும், சாமி ஃபோட்டோக்கு போடுறதுக்கு பூவும், நாளைக்கு பால் காய்ச்சறதுக்கு பாலும் இன்றைக்கி நைட்டு போய் வாங்கி வச்சுருவேன். அது காலையில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, இது மட்டும் தான். வெளியே வந்து எல்லா திங்ஸையும் வந்து வச்சுட்டாச்சு. நாளைக்கு காலையில் இது வரைக்கும் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவில் அம்ட்டையும் போட்டோம்னா கொஞ்சம் வீடியோ பெருசாயிரும். அதனால தான் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்.